வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. விருச்சிக ராசி. விருச்சிகம் ஒரு ராசிகள்லேயே ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு பேரை ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா விருச்சிகம் வந்துடும். கஷ்டப்படுற ராசி எதுங்க? விருச்சிகம். போராடி ஜெயிக்கிற ராசி எது? விருச்சிகம். வாழ்க்கையில் பயங்கரமான டேலண்ட்டு செய்யப்பட்டதுமே விருச்சிகம். ரொம்ப சாதுரியமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் எஸ் விருச்சிகம். ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்களா? தியாகிகள்லாம் இருப்பாங்க விருச்சிகம். அப்போ விருச்சிகத்துக்கு எல்லாத்தையும் பொருத்திடலாம். அப்போ ராசிகள்லேயே ஒரு விசேஷமான தன்மை. சந்திரன் தன்னுடைய சக்தியை முழுசாக இழக்குது. சந்திரன்னா என்ன? மனசுனா ஆசை. ஒன்று ஆசையை அடக்கி வாழு. விருச்சிகத்தோடைய தத்துவம் ஒன்று ஆசையை அடக்கி வாழு, இல்லை ஆசையே இல்லாமல் வாழு, இல்லை நீ படுற ஆசையெல்லாம் அதை அடையிறதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த அடைந்தே தீர்வேண்டிய வெறியோட லட்சியத்தோடு வாழு. ஸோ நமக்கு லட்சங்களோட லட்சியங்கள் தான் முக்கியன்ற மாதிரி ஒரு ராசி தான் விருச்சிகம். அப்படிப்பட்ட ஒரு ராசியில் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியுது? 2025 கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். டிசம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை விருச்சிகத்தில் ஸ்டில் கண்டினியூ. ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் வக்ரமும் அடைவார். குருவும் வக்ரம் அடைகிறாரு. சுக்கிரன் 3ல் மறைகிறாரு. ராகு உங்களுக்கு 5th ஹவுஸில், சனி 4th ஹவுஸில், 4, 5 அசுபர்கள் வந்திருக்காங்க. சுபர்கள் ஒருத்தர் 3ல், ஜென்மத்தில் புதன், விருச்சிக புதன். ஓவர் ஆராய்ச்சி புத்தி. புதன் எப்போல்லாம் விருச்சிகத்துக்கு வராரோ ஓவர் ஆராய்ச்சி புத்தி. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இது நடந்திருக்குமோ, அது நடந்திருக்குமோ, இது இவரால் இருக்குமோ, அவரால் இருக்குமோ, இவளால் இருக்குமோ, அவளால் அப்படி மாற்றி 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 சிந்திக்கிறத அந்த புதன் பண்ணிடும். ஏன்னா அந்த விருச்சிகமே ஒரு மாதிரி ஒரு அக்குல்ட், ஒரு மாதிரி ஒரு ஆழமான ஒரு வீடு. செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு சூரியன் மட்டும்தான் ஷிஃப்ட் ஆகும். கரியரை பற்றி நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய ஒரு பாசிட்டிவ் சைன். சூரியனுடைய ஒரு பாசிட்டிவ் சைன் அது நல்லா இருக்குது. மாதம் முழுக்க நல்லா இருக்குது. மாதம் முழுக்க நல்லா இருக்குன்னா அந்த வேலை விஷயம், அந்த பொருளாதார விஷயத்துக்கு பரவாயில்ல. ஸோ மாதம் முழுக்க உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, டிசம்பரில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், ஒன்று சான்ஸ் எடுக்கலாம். சனி 4th ஹவுஸில் ஒரு சின்ன தடை கொடுப்பார். செவ்வாய் நீச்சம், ஒரு தயக்கம் ஒரு குழப்பம். செய்யலாமா வேணாமா, நம்ம பண்ணலாமா வேண்டாமா, நம்ம ட்ரை பண்ணுவோமா வேண்டாமா, நம்ம இதை எடுப்போமா வேண்டாமா, நம்ம இதை வாங்குவோமா வேண்டாமா, இதை விற்றுவோமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு டியூவல் ஐடியா, ஒரு மாதிரி ஒரு குழப்பம். எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், குழப்பமாக இருக்கிற டைமில் முடிவே எடுக்காதீங்க. தெளிவாக இருக்கிற டைமில் முடிவு எடுங்க. குழப்பமாக இருக்கும் முடிவு எடுக்காதீங்க. ஸோ டிசம்பரில் என்ன தான் வாய்ப்பு வருது, அது வருது, இது வருது, இது செய்யலாம், அது செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், எதுவாக இருந்தாலுமே அந்த முடிவுன்னு ஒன்று போய் எடுக்காமல் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி நம்ம பார்க்குறது 4th ஹவுஸில் சனி, ஹெல்த்து. செவ்வாய் எங்கே இருக்கோ அதுக்கு 8th ஹவுஸில் சனி, சுக்கிரன் 3rd ஹவுஸில், புதன் 1st ஹவுஸில், குரு வக்கரத்தில் 7th ஹவுஸில், ராகு 5ல். ஹெல்த்து, ஆரோக்கியம். ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2nd ஹவுஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். 2ல் யாருமே இல்லை. ஸோ சாப்பாடு மேட்ரு கிளியராக இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. 4th ஹவுஸில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா சனி தான் வராது. அப்போ 4th ஹவுஸ்னால் என்ன? உடம்பு அசையாமல் இருக்குது, உடம்புல எந்த எக்ஸசைஸும் கிடையாது, அப்படியே தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை படிக்கிறோம், திரும்ப போகிறோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம். இப்படி இருந்ததுன்னா சனி கொஞ்சம் உடம்பை ட்ரபிள் பண்ணும். ஸோ 4th ஹவுஸ் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, 4னா என்ன? தினமும் காலையில் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த சனி உங்களுக்கு எந்த ஆரோக்கிய பிரச்சனையும் பண்ணாது. 5th ஹவுஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா?
ராகு இருக்கார். அப்போ ஹெல்த்தில் ஏன் எவ்வளோ சொல்கிறேன், செவ்வாய் நீச்சமாக இருக்குது. ஸோ 5th ஹவுஸில் ராகு இருக்குது. 5th ஹவுஸ்னால் ஸ்டமக்கு, வயிறு. அப்போது அன்டைமில் சாப்பிட்றது இல்லை ஓவர்லோட் பண்ணிங்கன்னா பிரச்சனை பண்ணும். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. செவ்வாய் நீச்சமாக இருக்குது. தேவையில்லாத ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஓவரால் அஞ்சு ஓவர் டைம் ஒர்க் பண்ணி ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு அளவாக இல்லாமல், அளவான சாப்பாடு, அளவான தூக்கம், அளவான விஷயம் இல்லாமல் எக்ஸஸாக ஏதாவது பண்ணிங்கன்னா அது செவ்வாய் வந்து உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்து. அடுத்து விருச்சிகம் வந்து கல்யாண விஷயம் எப்படி இந்த மாதம் கை கொடுக்குமா? சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் மந்த் இல்லை. குரு பார்வை இருக்கான வக்ரம். செவ்வாய் நல்லா இருக்கார், ஆனால் வக்ரம், நீச்சம். சுக்கிரன் வந்து 3rd ஹவுஸில் மறைவு. இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஒரு வரன் பார்க்குற ஸ்டேட்டஸில் விருச்சிகத்துக்கு இப்போ இந்த மாதம் முடிவெடுக்க விடாது. முடிவெடுக்க முடியாமல் சில தடங்களையும் சில தயக்கத்தையும் கொடுக்கும். அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் ஃபுல்லாக கன்வின்ஸ் ஆகலை, பாதி ஓகே, ஃபுல்லி ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ முடிவு எடுக்காதீங்க, தள்ளி போடலாம். மாணவர்கள் 1st ஹவுஸ்லேயே புதன். இந்த புதன் என்ன பண்ணுன்னா, நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் அதுவாக போகிறேன், நான் இதுவாக போகிறேன், இப்படி எல்லாமே நான் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய மனநிலையை புதன் கொண்டு வந்துடும். நான் எல்லாத்துக்குமே தகுதியானவள் அப்படின்னு நினைக்க வைக்கும். சரி, செவ்வாயுடைய பொசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சம், குரு பார்வை நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் முடிவுகள் எடுக்கிறதுக்கு தள்ளி போடலாம். பட் அதர் தென் தட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களோட எஜுகேஷன் லைனில் வந்து புதுசாக ஏதோ ஒன்று லேர்ன் பண்ண போகிறீங்க, கற்றுக்குறீங்க, அப்கிரேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள். பரவாயில்ல, உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான வருத்தமான ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, பரவாயில்ல. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அங்கே சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ யாருமே இல்லை. குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 7ல் தான் இருக்கார். ஒரு சௌகரியமான விஷயத்தை தான் கொடுக்குறாரு, ஒன்றும் வருத்தமாக இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர்ஸ். வயதில் மூத்தவர்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். மீதி ஏரியாலாம் ஃபீல்டு, தேவையான சப்போர்ட், தேவையான இடம், பொருள், உங்களுடைய முயற்சி, இதெல்லாம் தேவையான அளவுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தேவை வந்து என்னென்னா அந்த ஆரோக்கியத்தோட சப்போர்ட், அது இருந்தால் போதும். ஓவரால் விருச்சிகம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2024 நாட் அ பேட் மந்த். ரொம்ப ஆஹா ஓஹோ பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லனாலும் பரவாயில்லை. பட் நாட் அ பேட் மந்த். சிம்பிளி இட் இஸ் குட். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க, நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசாபுத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசாபுத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசாபுத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்கு நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க, பட் அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு.
பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்னதான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்தை நினச்சி வாழ முடியாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க, பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்று எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம கூட. ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.